பங்கு மக்களே, மீண்டும் ஒரு செய்தியிலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்வடைகின்றேன். சென்ற வார செய்தியிலே மறைக்கல்வியும் அதனுடைய முக்கியத்துவமும் பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். மறைக்கல்வியானது எவ்வளவு முக்கியமானது என்பதை நீங்கள் புரிந்திருப்பீர்கள். இந்த வாரத்திலே தொடர்ந்து இந்த மறைக்கல்வியானது வெறும் மாணவர்களோடு மட்டும் நிறைவடைகின்றது ஒன்று அல்ல, மாறாக வளர்ந்தவர்களும் பெரியவர்களும் இந்த மறைக்கல்வியினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து கொள்ளுதல் வேண்டும். அவர்களும் மறைக்கல்வியை ஏதோ ஒரு விதத்திலே கற்றுக்கொள்ளுகின்றார்கள் என்ற உணர்வை பெற்றுக்கொள்ளுதல் வேண்டும். பல இடங்களிலே வளர்ந்தோருக்கான மறைக்கல்விகள் புகட்டப்படுகின்றன. பல இடங்களிலே இந்த வளர்ந்தோருக்கான மறைக்கல்விகள் வேதாகம வகுப்புகளாக, வேதாகம சிந்தனைகளாக, உரைகளாக இடம்பெறுகின்றன. நாங்களும் ஞாயிறு திருப்பலிகளிலே கலந்து கொள்ளுகிற வேளையிலே இந்த மறைக்கல்வியினுடைய ஒரு அம்சத்தை மறையுரையாகவோ அல்லது வேறு வடிவங்களிலோ நாங்கள் பெற்றுக்கொள்ளுகின்றோம். எனவே இந்த மறைக்கல்வியானது வளர்ந்தோருக்கு உரியதொன்றாக பலவிதத்திலே அவர்களை சென்றடைகின்றது. எங்களுடைய இந்த பங்கிலே சென்ற வாரம் இந்த மறைக்கல்வியினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து பெற்றோருக்கான கூட்டத்திலே அதனுடைய தாற்பயத்தை பலர் விளக்கினார்கள். நாங்கள் தொடர்ந்தும் வளர்ந்தவர்களுக்கு எப்படி இந்த மறைக்கல்வியை புகட்டலாம், மறைக்கல்வியினுடைய அவசியத்தை எவ்வளவு தூரம் அவர்கள் உணர்ந்து கொள்ளத்தக்க விதத்திலே பல்வேறு விதமான செயற்பாடுகள் மூலமாக முன்னெடுக்கலாம் என்பதை சிந்திக்கின்றோம். அதனுடைய ஒரு கட்டமாக எங்களுடைய இந்த இணையதளத்திலேயே இளங்கதிர் என்ற செய்தி தொகுப்பினூடாக எங்களுடைய பகுதிகளிலே இடம்பெறுகின்ற கத்தோலிக்க செய்திகளும், அத்தோடு அந்த செய்தி தொகுப்பிலே இறைவாக்கினர்கள் பற்றிய விடயங்களும், அன்னை மரியாள் பற்றின விடயங்களும் கட்டுரைகளாக வெளிவர இருக்கின்றன. இவற்றை நீங்கள் வாசித்து பயனடையுமாறு, அதன் மூலமாக நீங்களும் மறையறிவை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டு நிற்கின்றேன். இன்னும் விசேட விதமாக வளர்ந்தவர்கள் உங்களுக்கு கிடைக்கின்ற பல்வேறு விதமான சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி இந்த மறைக்கல்வியினுடைய அவசியத்தை, மறையறிவை பெற்றுக்கொள்ள வேண்டியதனுடைய அவசியத்தை பல்வேறு விதமான சஞ்சிகைகளூடாக தாயகத்திலே அல்லது இந்தியாவிலே இருந்து வருகின்ற பல்வேறு விதமான கத்தோலிக்க சஞ்சிகைகள் மூலமாக, பத்திரிகைகள் மூலமாக அறிந்து மறையறிவை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டு நிற்கின்றேன். மேலும் எங்களுடைய இந்த மறைத்தளத்திலே இருந்து வெளிவருகின்ற துணையாளர் அருங்கொடை இயக்கத்தாலே வெளியீடு செய்யப்படுகின்ற இந்த நாளாந்த சிந்தனைகள், இவற்றை வாசிப்பதனூடாகவும் நாங்கள் மறையறிவை பெற்றுக்கொள்ளுகின்றோம். இறைவார்த்தையினுடைய விளக்கங்களை இவற்றினூடாகவும் பெற்றுக்கொள்ளுவதற்கு முனைந்து கொள்ளுதல் எங்களுடைய கிறிஸ்தவர்களாகிய எங்களுடைய கடமையாகும். எல்லாவற்றையும் விட மேலாக பரந்து விரிந்து கிடக்கின்ற இந்த உலகத்துக்குள்ளே தொடர்பு சாதனங்களினுடைய ஆதிக்கம் இன்னும் அதிகமாக இருக்கின்றது. தொடர்பு சாதனங்களூடாக மறையறிவை இலகுவாக பெற்றுக்கொள்ளக்கூடிய விதத்திலே பல தொடர்பு சாதனங்கள் எங்களுக்கு இருக்கின்றன. அவைகள் வானொலிகளாகவோ அல்லது தொலைக்காட்சிகளாகவோ இருக்கலாம். அவற்றினூடாக மறையறிவை பெற்றுக்கொள்ளுங்கள். கத்தோலிக்க வானொலி நிகழ்ச்சிகளை பல்வேறு விதமான வானொலிகளூடாக கேட்டுக்கொள்ளுங்கள். கத்தோலிக்க தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை தவறாது பார்த்து கொள்ளுங்கள்.
இணையதளங்களிலே கத்தோலிக்க நிகழ்ச்சிகள் எவை இருக்கின்றனவோ அவற்றை தேடி கண்டுபிடித்து நீங்கள் பார்த்து வாசித்து கேட்டு அறிந்து கொள்ளுங்கள். எல்லாவற்றையும் விட மேலாக இன்று உலகமானது தொடர்பு சாதனங்களினுடைய வசதியினாலே மிக குறுகியதாக ஒரு சிறிய கிராமமாக மாறி நிற்கின்றது. கிராமத்துக்குள்ளே இருந்துதான் கத்தோலிக்க விசுவாசம் ஆழமாக புறப்படும் என்பது எங்களுடைய நம்பிக்கை. தொடர்பு சாதனங்களினுடைய ஆதிக்கம் அதிகமாக இந்த உலகத்துக்குள்ளே இருக்கின்றபடியினாலே உடனுக்குடன் செய்திகளை அறிந்து நாங்கள் ஒரு சிறிய வட்டத்துக்குள்ளே வந்திருக்கின்றோம். இந்த சிறிய வட்டமானது ஒரு சிறிய கிராமமாக மாறி நிற்கின்றது. இந்த சிறிய கிராமத்துக்குள்ளே இருந்து தொடர்பு சாதனங்களினுடைய வசதியினாலே நாங்கள் ஆழமாக இந்த அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். எனவே இந்த தொடர்பு சாதனங்கள் எங்களுக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் மற்றும் பல்வேறு விதமான ஊடகங்கள் இவை எல்லாவற்றையும் நாங்கள் பயன்படுத்தி எங்களுடைய மறை அறிவை வளர்த்து கொள்ளுவோம். வளர்ந்தவர்களாக இருக்கிறவர்கள் விசேட விதமாக அவர்களுக்கும் மறை அறிவு தேவை என்பதை உணர்ந்து இந்த எல்லா விதமான ஊடகங்களையும் தொடர்பு சாதனங்களையும் மறை அறிவை பெற்றுக்கொள்ளுகின்ற விடயங்களாக பயன்படுத்தி அவற்றை நாளாந்த பாவனைக்கு உட்படுத்தி அதன் மூலமாக நிறைவான மறை அறிவை பெற்றுக்கொள்ள அழைப்பு விடுக்கின்றேன். விசேடவிதமாக இந்த காலங்களிலே தொடர்பு சாதனங்கள் அதிகமாக இருக்கின்றபடியினாலே நாங்கள் எங்களுக்கு வசதியான தொடர்பு சாதனங்களை பயன்படுத்தி எங்களுடைய மறை அறிவை வளர்த்து கொள்ளுவோம். மறை அறிவை வளர்ப்பதனூடாக கடவுளுக்கும் எங்களுக்கும் இடையிலான நெருங்கிய உறவு ஏற்படுகின்றது. அவரை பற்றிய அறிவை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகின்றோம், இலகுவாக பெற்றுக்கொள்ளுகின்றோம். அதனூடாக கடவுளும் நாங்களும் மிக நெருக்கமானவர்களாக மாறி நிற்கின்றோம் என்ற சிந்தனையையும் பெற்றுக்கொள்ளுகின்றோம். எனவே இந்த காலங்களை பயன்படுத்தி எங்களுக்கு கிடைக்கின்ற வசதி வாய்ப்புகள் எல்லாவற்றையும் பயன்படுத்தி நாங்கள் சேடவிதமாக இந்த மறை அறிவை பெற்றுக்கொள்ளுவோம். வளர்ந்தவர்களாக மறை அறிவை பெற்றுக்கொள்ளுவதனூடாக நாங்கள் நல்ல கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக வாழ முடியும் என்ற சிந்தனையை எங்களுடைய மனங்களுக்குள்ளே பெற்றுக்கொள்ளுவோமாக. நன்றி. மீண்டும் ஒரு செய்தியிலே உங்களை அடுத்த வாரம் சந்தித்துக் கொள்ளுகின்றேன்.
see